வணக்கம் அன்புறவுகளே. எங்களுடைய யூடியூப் சேனலை பார்த்து ஆதரவு வந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு தேங்க் பண்ணிக்கொண்டு இன்றைக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு வெரைட்டி ஒன்று உங்களை செய்து காட்டலாம் இருக்கிறேன். இல்லை இருக்கிறோம். இது நான் மட்டும் இல்லை, ஒரு கூட்டு முயற்சி. என்னுடைய துணைவியார், என்னுடைய மகள் எல்லாரும் சேர்ந்து மில்க் டொஃபி. உங்களுக்கு தெரியும், ஊரில் வந்து மில்க் டொஃபி என்ற ஒரு டொஃபி ஒன்று இருக்குது. அது சின்ன சின்ன கட்டியாக கடையில் விற்கும். ரொம்ப இனிப்பாயும் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். ஸோ அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி அது நான் கொஞ்சம் வித்தியாசமாக உருளைக்கிழங்கு மில்க் டொஃபி. உருளைக்கிழங்கு மில்க் டொஃபி செய்கிறதுக்கு தேவையான சாமான், முதலாவது உருளைக்கிழங்கு, கணக்கு தேவையில்லை, 2 உருளைக்கிழங்கு, தேவையான அளவு கஜு, முக்கியமான மில்க், டின் மில்க், அதே மாதிரி ஒரு தேவையான அளவு சுகர், ஒயிட் சுகர் எடுத்துருக்கோம். அதே மாதிரி ஏலக்காய்ன்ற கொஞ்சத்தை பொடியை அரைச்சி வச்சுருக்கேன், அந்த வாசம் வந்து வர்றதுக்காக ஏலக்காய் பொடி கொஞ்சம் வச்சுருக்கு. ஸோ இவ்வளோ தான் தேவையான சாமான், கணக்கான தேவையில்லை. இனி இதை இந்த மாதிரி செய்யலாம், அது எப்படி மில்க் டொஃபியாக வருதுன்றதை உங்களுக்கு செஞ்சு காட்டுறோம். நீங்களும் வீட்டில் இருக்கிறீங்கள, நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் கமெண்ட்ஸில் போடுங்க, நாங்கள் செஞ்சு நாங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ மில்க் டொஃபிக்கு தேவை 2 உருளைக்கிழங்கு மில்க் டொஃபி என்றபடியாக முதல்ல என்ன செய்யணும், 2 உருளைக்கிழங்கையும் வந்து சுடுதலில் போட்டு கொஞ்சம் நேரம் அவிய விடணும். அவிஞ்சதுக்கு பிறகு இதை எடுத்து ஸ்க்ராப் பண்ணணும். அவியட்டும் முதல்ல. ரெண்டு உருளைக்கிழங்கு நல்லா அவிச்சு வச்சுருக்கிறோம். இதை வந்து இந்த ஸ்க்ராப்பரில் வந்து மெதுவாக இப்படி ஸ்க்ராப் பண்ணணும். நல்லா சாஃப்டாக, ஒரு கட்டியும் இல்லாமல் மெதுவாக ஸ்க்ராப் பண்ணி எடுத்துட்டு என்னென்னு சொல்லிக்கல நீட்டாக வராமல் உள்ளது இல்லாமல் அந்த கழியாக வராமல் எடுத்த உடனே இந்த கலையனை போட்டு தட்டி ஆக்கி இதில் வச்சு தான் வெட்டணும். அப்போ அதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சோம்னு சொல்லிட்டோம்னா என்ன பிரச்சனைனா சூடோட டப்பனை போட்டு டப்பனை வெட்டிடணும். இல்லாட்டி நீங்கள் வெட்டி இல்லாத இருந்தால் அது டைட்டாக போயிடும். அப்போ அதனால முதலே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் பட்டரெல்லாம் பூசினா தான் கொஞ்சம் சட்டியை பாருங்க. சட்டி வந்து கொஞ்சம் அடிப்பக்கம் கனமான அந்த சட்டி வந்து வச்சாச்சுது. இதில் வந்து இப்போ சட்டியை சூட வரையுது. என்ன செய்யணும்னு சொன்னால் முதல்ல டின்பால் இருக்குதானே, டின்பாலை வந்து மில்க் டொஃபிக்கு மில்க் விடுறோம். அதுவும் டின் மில்க் விடுறோம். ரைட், இப்போ விட்டாச்சு. நாங்கள் முதல் எடுத்து வச்சிருந்த அளவு சீனியை உள்ளத்தில் விட்டாச்சு. இனி இதை இந்த பாலோட இந்த சீனியை கலக்கி அந்த சுகர் வருத்தம் இருக்கிற ஆட்கள் வந்து இதை சாப்பிடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முதல் பாலும் சீனியும் பானி மாதிரி வந்துக்குது. ஆனால் உருளைக்கிழங்கு உள்ளே இருக்கிறது தெரியக்கூடாது. அறிவன் ஒரு விலை இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்காது. அதுதான் கிண்டோணும். நல்லா அடுப்பை கணக்கான சூட்டில் வச்சுட்டு அது பிடிக்காமல் அதுவாக கிண்டோணும். அந்த உருளைக்கிழங்கு, டின்பால், சீனி எல்லாம் வந்து அப்படி மிக்ஸ் பண்ண மட்டும் கஜுவை வந்து கொஞ்சம் போட்டு நல்லா கிளறணும். அந்த கஜு மில்க் டொஃபிக்குள்ள கறிவடைக்கு நல்லா இருக்கும் எல்லாம். அதே மாதிரி வாசம் வர்றதுக்காக ஏலக்காய் பவுடர் ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு எல்லாம் கஜுவும் அந்த சூட்டில் அப்படியே கஜுவும் ஒரு பதமாக வாங்கி வந்துடும். ஏலக்காய் எல்லாம் சேர்ந்து வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கலர் வந்து ஒரு பொன்னிறமாக வருது. அது அர்த்தம் வந்து மில்க் டொஃபியாக வரப்போகுது.
பொடியை வந்து நீங்கள் இந்த ஷேப்பை கொண்டீங்கன்னா தான் உங்களுக்கு வச்சுட்டு இருக்கா வடிவாக ரொட்டி எல்லா இடம் ஒரே அளவுக்கு எடுத்து கிட்டத்தட்ட ரொட்டின்ற விளையாட்டு தான் ஷேப் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஸோ மில்க் டோவி ரெடி. ஒரு கொஞ்ச நேரம் விட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் நல்ல ஒரு பதமாக வந்துடும். அதுக்கு பிறகு நீங்கள் அடிக்க வேண்டிய மில்க் டோவி ரெடி.